ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம பலதரப்பட்ட காணொளிகளை பார்த்தோம். அதில் மெயின் மேட்ரு பஞ்சாங்கத்தில் 5 அங்கங்களில் ஆரம்பத்து நிலையில் இருக்கும்போது ஒரு வார்த்தை 2 வார்த்தையாக இந்த திதிகள் அப்படிங்கிற விஷயத்தையும் கரணம் யோகங்கிற விஷயத்தையும் தனியாக பெரிய லெவலில் சொல்லாமல் ஒரு ஆரம்ப நிலையில் இருந்த நிலையில் சொல்லிட்டு விட்டுட்டோம். அதில் திதிங்கிற விஷயத்தை 14 திதிகள், அதாவது அமாவாசை பௌர்ணமி சேர்த்துனா 15 திதிகள், தேய்வரை வளர்பறைன்னு கணக்கு. இந்த 14 திதிகளையும் வரிசையாக சொல்லி கடைசியில் அமாவாசை பற்றியும் அதேபோல் பௌர்ணமி பற்றியும் அந்த திதிகளின் விவரங்களை பற்றியும் நம்ம தெளிவாக விஷயங்களை சொல்கிறதுக்கு தயாராக காணொளிகள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இனி ஒவ்வொரு தடவையும் நேரம் கிடைக்கும்போது அந்த காணொளியில் வரிசையாக வரும். இந்த 14 திதிகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த திதிகளின் வழியே தான் விதி வேலை செய்கிறது ஒவ்வொரு உயிருக்கும். அதாவது ஓரறிவு கொண்ட தாவரத்திலிருந்து 6 அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் இந்த உலகத்தில் பூமியில் தோன்றுகிற அத்தனை உயிர்களும் பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் எல்லா விதிகளும் ஒரு கிராமருக்குள் ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளே இயங்குது அப்படின்னா அது அதுக்கு பேர் தான் திதி. இந்த திதி தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன அப்படிங்கிறத அளந்து சொல்லக்கூடிய இந்த திதி தான். முதல் நாள் 2வது நாள்னு 14 நாளையும் சொல்லக்கூடிய இந்த திதிகள், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை சொல்லக்கூடிய இந்த திதிகளின் பேரில் தான் விதிகள் இருக்கிறது. இந்த விதிகள் இந்த கிராமரை தாண்டி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வாழ முடியாதுங்கிறத பெரியவங்க கண்டுபிடிச்சி அதற்கான விஷயங்களை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன, பெரியவங்க என்ன சொன்னாங்க, அந்த விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். இந்த கிராமரை தாண்டி ஒருத்தருடைய வாழ்க்கை இருக்கிறதுனா அவங்களுக்கு திதி தோஷ நிவர்த்தி செய்திருப்பார்கள். அப்படி திதி தோஷ நிவர்த்தி செய்யாதவர்கள் இந்த திதிகளை தாண்டி ஒரு நாளும் வாழ்வில் வெற்றி பெறுவது அப்படிங்கிற அந்த விதிமுறைகளை வெல்லுவது மிகப்பெரிய அபூர்வம். அப்படி ஒரு ஜாதகம் இருக்குதுன்னா, உங்களுக்கு அப்படி இருக்குது, என்னோடய திதி பொருந்தலை, உங்கள் விதிமுறை அப்படின்னா எனக்கு தாராளமாக அந்த ஜாதகத்தை அனுப்புங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் சொல்லுங்கள். உங்களோட லைஃப் ஸ்டைல் அதிலிருந்து மாறி இருந்தால் அதை நம்ம ஒரு தடவைக்கு பல தடவை ஆய்வு பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா 100க்கு 100 சொல்கிறேன், 100ல் 200% இது வரைக்கும் லட்சம் கோடி மனிதர்களை கண்டு பெரியவர்கள் எழுதி வச்ச விஷயம். ஏன்னா தானான்னு யாரோ ஒருத்தர் 2 பேர்த்த பாட்டு இந்த கதை சொல்கிற மாதிரியெல்லாம் அவங்க எழுதி வச்சுட்டு போகல. 100% இந்த ரூல்ஸ், இந்த கிராமர் 1 1 2 2 2 4 4 4 8ங்கிற இந்த வரிசை கணிதத்துக்கு என்ன உண்டோ அந்த விதிகள் எப்படி மாறாதோ அதே மாதிரி திதிகளின் விதிகளும் ஒரு நாளும் மாறாமல் எல்லா மனிதர்கள் மீதும் பயணிக்கிறது. அதை நாங்கள் கண்கூட பார்த்துருக்குறோம். இதை நீக்க முடியாதானா அதுக்கு தான் நிவர்த்தி, தோஷ நிவர்த்தி. இந்த திதி தோஷம் அப்படின்னா, தோஷம் அப்படிங்கிறது இந்த திதிகளில் பிறப்பதற்கு திதி சூன்யம்னு 2 விஷயங்கள், சூரியனுடைய வெளிச்சம் விழாத 2 இடங்கள் ஒரு ஜாதகத்தில் வரும். அந்த 10 பாவகங்கள் 10 ஆட்டங்களில் 12 கட்டங்களில் 10 கட்டத்துக்கு மேலே சூரியன் வெளிச்சம் விழுகும், 2 கட்டங்கள் மேலே சூரியன் வெளிச்சம் விழாது. இதை வடமொழியில் சூனியம்ங்கிறாங்க, ஒரு சிலர் இருட்டு பாகம்ங்கிறாங்க. இந்த 2ல் எந்த விஷயத்தை சொன்னாலும் ஒரே விஷயந்தான். அங்கே அது வெளிச்சம் இல்லை, சூரியன் வெளிச்சம் படுவதில்லை. அப்படி படாத இடங்களில் ஏற்படக்கூடிய அந்த இருள் வாழ்வின் மீது எப்படி பயணிக்கும், வாழ்க்கையை எப்படியெல்லாம் திசை திருப்பும், என்னவெல்லாம் அவங்க வாழ்க்கையில் விளையாடும் அப்படிங்கிறதான் நம்ம தலையெழுத்து, நம்ம விதி அப்படின்னலாம் நம்ம நொந்து போகிற அந்த விஷயம். அப்படி இந்த திதிகளில் இந்தந்த திதிகளில் பிறக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அந்த இருட்டு பாகம் தருது, எப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க லைஃப்பில் மாட்டிக்கிறாங்க, அது எப்படியெல்லாம் வாழ்க்கையாக மாறுது, அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கரத்தில் எவ்வளவெல்லாம் அவங்க அந்த விதிகளை அனுபவிக்கிறாங்க, திதிகள் எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் விளையாடுது அப்படிங்கிறத நம்ம லைனை பார்க்க போகிறோம். முதல் திதி பிரதமை திதி. இந்த பிரதமை திதியில் பிறக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேய்விரையாக இருந்தாலும் சரி, வளர்பிறையாக இருந்தாலும் சரி, ஒரே விதிமுறை தான். 1 7ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் அப்படிங்கிற சுக்கிரனுடைய வீடு துலாமும் மகரமும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இந்த துலாம் மகரம் 2மே பார்த்திங்க அப்படின்னா, 1 ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது பொது விதிமுறை. இதில் ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசமெல்லாம் கிடையாது. அதை தாண்டின விஷயம் ஒன்று உண்டு.
என்ன அப்படின்னிங்கன்னா, லைஃப் பார்ட்னர் சரியாக அமைஞ்சால் தொழில் அமையாது, தொழில் அமைஞ்சால் லைஃப் பார்ட்னர் சரியாக அமைய மாட்டாங்க. வருமானம் இருந்துச்சுன்னா குடும்பம் வாழ்க்கை அமைதியாக இருக்காது, குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருந்தால் லைஃப்பில் வருமானம் நின்று போயிடும். இது தாண்டி சேர்க்கக்கூடாத விதிகள் அப்படின்னா, ஒரே வீட்டில் நாங்கள் 2 பேர் இருக்கோம், நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தொழில் செய்கிறோன்னா இந்த பிரதமை திதியில் இருப்பவர்கள் அப்படி சிறப்பான வாழ்க்கை பொருளாதாரத்தில் ஒரு எட்டவே முடியாது. குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளோடவே பயணிச்சுட்டு இருக்க முடியுமே தவிர எதுவுமே செய்ய முடியாது. செஞ்சாலும் அது சரியாக வரல அப்படிங்கிற அந்த கருத்து மோதலோடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும். அதில் எந்த விதத்திலும் யாரும் தப்பிக்கிறது கிடையாது. சரி, இல்லை நான் சமுதாயம் இதில் பழிவாங்கும் விஷயமாக வர்ற காரணம் 7ஆம் இடம்ங்கிறது அந்த பாவகம் பாதிக்கப்படுறது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா, எந்த ராசி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த பிரதமை திதி இப்படி வேலை செஞ்சே தீரும். ஒன்று, சமுதாயத்தில் நீங்கள் யார் கூட பழகிறீங்களோ அவங்கள தொழில் ரீதியாக பார்ட்னராக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்கிட்ட எந்த நேரமும் மிக மிக கண்காணிப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பார்ட்னர் எப்படி சேர்ந்தீங்களோ அந்த பார்ட்னர்னால் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகாமல் நீங்கள் தப்பிக்கிறதே இல்லை. மிகப்பெரிய அளவில் தொழிலை ஒப்படைச்சிட்டு அசால்ட்டாக நீங்கள் இருக்கவே முடியாது. நேரம் சுமைகளை நீங்கள் சுமந்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் அது பாதிக்கவே செய்யுது. பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்புகளை இந்த சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய பார்ட்னர் உருவாக்கிடுறாங்க. நீங்கள் அவங்கள நம்பி எந்த பொறுப்புகளை படைச்சாலும் சரி, ஃபைனல் எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சரியான அடி விழுந்திருக்கு இந்த பிரதமை திதிக்காரங்களுக்கு. வெளியவே சொல்ல முடியாது. பார்ட்னரோட விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தான் இருப்பாங்க, பார்ட்னரெல்லாம் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பொறுப்புகளை கொடுத்த அந்த பாதிப்பு இவங்களுக்கு வந்தே தீரும். இது ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்தாலுமே அந்த விஷயம் நடக்கும். பொறுப்புகளை தானே சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரதமை திதிக்கு இருக்கிறது. தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து ரெண்டுலேயுமே தானே தான் சமந்தாகணும். இன்னொருத்தர்கிட்ட இந்த பொறுப்புகளை ஒப்படைக்க முடியாது. ஒப்படைப்பதற்கு இயற்கை விடுவதே இல்லை. அப்படி ஒப்படைச்சா அதற்கான தண்டனையை அவங்க பயங்கரமாக கடுமையாக அனுபவிக்கிறாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வருமானம் மிதமாகிறது. குடும்பம் சரியாக ஓரளவுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியான நிலைமைக்கு நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்கன்னா வருமானம் முற்றிலும் நின்ற நிலையில் மறுபடியும் அந்த வருமானம் ட்ராபேக் மறுபடியும் ரன் ஆக ஆரம்பிக்கிற வரைக்கும், வீட்டில் பிரச்சனை ஒன்று உருவாகிற வரைக்கும் ரன் ஆகிறதில்ல. ரன் ஆகிறப்போ இந்த தொழில் ஓடுவாங்க, வீட்டில் மறுபடியும் அமைதி இருக்காது. இப்படிப்பட்ட விஷயந்தான் இங்கே நடக்கும். இதை தாண்டி நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரு புது விஷயம் நிற்கி. எப்படின்னா, அந்த ஃபேமிலிக்குள்ளே உங்களோட ஒய்ஃப் இருக்கிறவங்களோ ஹஸ்பண்டோ விஷயங்களை எப்படி செவந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடன் சுமை மிகப்பெரிய அளவில் கடன் சுமை ஒன்று உருவாகி வண்டி வாகனம் வெளியில் வீடு வாசல் எல்லாம் சுகம் நிம்மதியாக இருக்காங்கன்னு எல்லார் பார்வைக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் வெளியில் பார்வையில் இருக்குமே தவிர உள்ளுக்குள் எப்படி இருக்குன்னா கடனில் இருக்கும். வாகனங்களை முற்றிலுமாக இயக்குவதற்கு கூட, அதாவது யாரையும் நம்ம குறை சொல்ல, இதில் யாரும் இருந்தால் இப்படிப்பட்ட விஷயங்கள் வருதேன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. திதி தோஷ நிவர்த்தி செய்தால் நீங்கிவிடும். ஆனால் நம்ம காயமாக்கிறதுக்கு சொல்ல, காயத்தை கண்டுபிடிப்பது இப்படி தான் விதி வேலை செய்யுங்கிற விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறோம். பெட்ரோல் செலவுக்கு கூட வெளியிலிருந்து நான் கடன் வாங்கி தான் கல்யாணத்துக்கு போகிறேன், காட்சிக்கு போகிறேன், வெளியில் இருக்கிற மேக்கப் பண்ணுறேன், வெளியில் இருக்கிறவங்க கூட யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியல. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வருமான ட்ராபேக் வந்துருச்சு எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் 10 வருஷம் 20 வருஷம் பல விஷயங்களில் நான் சரி பண்ணி தான் நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இந்த திதியில் இருக்கிறாங்க. காரில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு கல்யாணத்துக்கு போய் முய்யிலிருந்து எல்லாமே கல்யாணத்துக்கு கடனில் தாங்க போகுது, கடனில் தான் இருக்குது. இவர் அப்படின்னு நான் மனைவியோ அல்லது இந்த அம்மா பண்ணுற விஷயங்கள் என்னோட ஒத்துவே முடியலைங்க. ஆனாலும் என்ன பண்ணுறதுங்க, நான் ஊர் இதுகளுக்காக வெளிப்பார்வைக்கு இப்படி வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் வெளிப்படையாக சொன்னவங்களும் நிறைய பேர்த்த பார்த்துட்டோம் இந்த திதியில். இவங்க 2 பேரும் இப்படி ஒரு கருத்தில் சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் கடன் சுமையோட அளவு அப்போவும் நான் எதையும் அமர்ந்து போகிறேன் அப்படின்னாலும் கடன் சுமையை தாங்கவே முடியல. அப்படிங்கிற இடத்துல 2 பேரும் ஒரு ஒற்றுமை குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் வந்துட்டுருக்குதுங்க, வேறு வழியே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற நிலைமை வார்த்தைகளெல்லாம் வரும். அதுக்கு இந்த பிரதமை திதி காரு சொகுசு வாகனங்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் சுக்கிரன் சார்ந்தது. இந்த சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே திதி சூன்யத்துக்குள் மாட்டி இருட்டில் இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அல்லது இரும்பு சம்பந்தமான வாகனங்கள் விஷயங்களை கனரக வாகனம் இயக்கக்கூடியவராக இருந்தாலும் இந்த தொழில் சார்ந்து இந்த பிரதமை திதியில் இயங்கும்போது அவங்களும் இந்த பொருளாதார நெருக்கடியில் வெளியும் போக முடியாமல் உள்ளவும் வர முடியாமல் மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் எல்லாம் இருக்கிறங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இது விவரிச்சுக்கிட்டே
போகிற அளவுக்கு நிறையா இருந்தாலும் மெயின் மேட்டர் 2 இதுதான். இந்த திதியில் பிறப்பவர்கள் இந்த விதிகளுக்குள் இயங்குகிறார்கள் அப்படிங்கிறதா. இதை திதி தோஷ நிவர்த்தி செய்ய முடியும். ஜாதகத்தை பார்த்து கோயில் கொடுத்தா சரியாகும். இது கோயில் மட்டும்தான். யாகத்தின் மூலமாக ஹோமத்தின் மூலமாக செய்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் பித்தலாட்டம். அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மக்கிட்ட இல்லை. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, கொடுத்தாலும் ஏற்றுக்கிறது இல்லை, சரியாக பார்க்க தெரியலைங்கிறீங்க. அதனால் நம்பர் சொல்லிடுறேன். அக்காவோட நம்பர் தான். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வழிமுறைகள் சொல்லுவாங்க. ஜாதகத்தை பார்த்துக்கலாம். 739 736 3213 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு ஜாதகம் சேர்ந்துடும். உங்களுக்கு பார்த்துட்டு நான் டீட்டெயில்ஸ் சொல்லி கோயில் கொடுத்துருவேன். இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து வாழ்க்கையை இனிமையாக்கி கொள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திதி தோஷத்தை சரி செய்ய முடியும். வெற்றி பெற்றவர்களின் எண்ணிக்கையும் அதிகம். இந்த விதிகளுக்குள் பொருந்துகிறவர்கள் வெளிவருவதற்கு ஒரு சூட்சம் சொல்லியிருக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நிறைவாக செய்திருக்கிறோம் என்று நம்புகிறேன். நிறைவாக செய்திருப்பது போலவே அடுத்தடுத்த காணொலியில் நிறைவாக செய்வதற்கு முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். ஆதரவு கொடுங்க.